The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. ராஜேஷ் அண்ணா வணக்கம். வணக்கம். இன்றைக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்திகள்ல பிரதமர் மோடி வந்துட்டு முதலிடத்தில் இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. ஆமா, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. டைகர் முத்துவேல் பாண்டியன் எப்படி ட்ரெண்ட் ஆனாரு? அமேசான் நார்த் இந்தியாவை மட்டும் குறை சொல்றோம். அப்ப இங்க ஆக்சுவலி அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ரஜினி விஜய் படம்னால இந்த எதிர்பார்ப்பு இருக்கதான் செய்யும். வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நேத்து தமிழ்நாட்டுக்கு வந்து கேலோ இந்தியா திட்டம் தொடக்கி வச்சு அதுக்கப்புறமா ஆளுநர் மாளிகைலாம் போயிருந்தாரு. அது வந்து இன்னைக்கு ஸ்ரீரங்கம் போனாரு. திருச்சி ஆன்மீக பயணம் இன்னைக்கு ஃபுல்லாவே வந்துட்டு கோயிலா போயிட்டு இருக்காரு. திருச்சிக்கு போயிட்டு ஸ்ரீரங்கம் கோயில்ல தரிசனம் செஞ்சாரு. அங்க இருக்கிற தமிழறிஞர்கள் கம்பராமாயணத்தை பாடி காட்டினாங்க. அதெல்லாம் கேட்டாரு. அவருக்கு பூரண கும்ப மரியாதையும் கொடுக்கப்பட்டது. அதை தொடர்ந்து ஒவ்வொரு இடத்தையா வந்து நல்ல பொறுமையா எல்லா இடத்தையும் நிதானமா பார்த்தாரு. கோயில் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி முழுமையா அவர் பார்த்திருக்காரு. அப்புறம் கோவில் யானை கூடயும் வந்துட்டு அவர் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்த தருணமா நல்லா இருந்துச்சு. அந்த கோயில் யானை விஷ் பண்ணிருக்கு, அவங்களுக்கு கொடுக்குது, மௌத்தார்கன் வாசிக்குது அப்படின்ற மாதிரி அது அழகா இருந்தது, பார்க்க கியூட்டா தான் இருந்தது. அதை தொடர்ந்து எங்க போயிருக்காரு அப்படின்னா ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி அவரை ஏற்கனவே வந்து மோடி போட்டி போட போறாரு அப்படின்லாம் நிறைய யூகங்கள் இந்த பரப்பிய ராமநாதபுரத்துக்கு போயிருக்காரு. இந்த முறை வந்துட்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி இங்க போட்டியிடலாம் அப்படின்னு ஒரு தீயை கொளுத்தி போட்ட பிறகு ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க. போட்டிட்டா கிங்குங்க ஜெயிச்சு வருங்க அப்படின்னு பாஜகக்காரங்க சொல்றாங்க. இதற்கிடையில தான் அவரு ராமேஸ்வரம் போயிருக்காரு. இதனால ராமேஸ்வரத்துல பல அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கு. ஹெலிகாப்டர் மூலமா அங்க போயிட்டு அக்னி தீர்த்தத்திலயும் நீராடி இருக்காரு. அது தொடர்பான வீடியோ காட்சிகள்லாம் போச்சு. நம்ம புதிய தலைமுறையில் நேரலையா போயிட்டு இருந்தது. இது மட்டும் இல்லாம அங்க உள்ள அக்னி தீர்த்த கிணறுகள் ஒரு 22 கிணறு தெரியும், தீர்த்தங்கள். ஆமா, வரிசையா கிணறா இருக்கும். அந்த கிணறு ஒவ்வொரு கிணறுலயும் போய் வந்து புனித நீராடி இருக்காரு பிரதமர் மோடி. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள ராமநாத சுவாமி கோயில்லையும் போய் வந்து சாமி கும்பிட்டு வழிபட்டு இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நான் நாடாளுமன்ற தேர்தல் சொல்ல மாட்டேன். ஒரு கேலோ இந்தியா திட்டத்தை தொடங்கி வைக்க வந்தாரு. இல்லைங்க, இதுக்கெல்லாம் காரணம் வந்து 22ஆம் தேதி ராமர் கோயில் திறந்து வைக்க போறாரு. அப்படி வந்து பிராண பிரதிஷ்டை, அதுக்குதாங்க. ஓகே, அதுக்காக பிராண பிரதிஷ்டையே வந்து பிரதமர் மோடி தான் செஞ்சு வைக்க போறாரு. அதனை ஒட்டி அந்த ஆன்மீக கோயில்களுக்கு எல்லாம் போய் அதன் தொடர்ச்சியா வந்து அவர் வந்து பிராண பிரதிஷ்டை பண்ண போறாரு. இதுக்கு வந்து 10 நாள் வந்து அதற்கிடமோ ஏதோ ஒரு அதற்கான விரதங்களையும் அவர் வந்து கடைபிடிச்சிட்டு தான் இருக்கிறார். இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு இல்லை, ஒட்டுமொத்தமாவே பாஜக சார்பில் உள்ள லீடர்ஸ்க்கெல்லாம் இப்போ ஒரு அறிவுறுத்தல் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆன்மீக தலங்களை எல்லாம் வந்து சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். பாஜக நிர்வாகிகள், பாஜக அண்ணாமலை ஆகட்டும், வானதி ஸ்ரீனிவாசன் ஆகட்டும், எல்லாருமே வந்து கூட கோயிலில் போய் வந்து சீர்படுத்துனாங்க. அதாவது கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணாங்க. இவங்க வந்து கோயில் மட்டும் சொல்லல, தேவாலயங்கள் மசூதிகள் எல்லாம் கூட போய் வந்து நீங்க சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கு போல பாஜக தரப்புல இருந்து. அதே நேரத்துல மோடி இந்த பக்கமா ஆன்மீகமா ஒரு விரதம் இருந்து அங்க போய் திறந்து வைக்க போறாரு. அநேகமா நாளைக்கு மதியம் மதுரைக்கு போயிட்டு அங்க இருந்து தனி விமானம் மூலமா அவர் டெல்லிக்கு கிளம்புறாரு. இதற்கிடையில நடந்த முக்கியமான சம்பவம் என்னன்னா, பிரதமர் மோடியோட வருகையால ராமநாதபுரம் மாவட்டத்திலும் சரி, ராமேஸ்வரத்திலும் சரி கட்டுப்பாடுகள். இப்போ இன்னைக்கு மதியம் 12 மணில இருந்து 2:30 மணி வரைக்கும் ராமநாதபுரத்துல இருந்து ராமேஸ்வரம் போகவே முடியாது. அந்த அளவுக்கு தடைகள். இந்த தடை நாளைக்கும் தொடருது. நாளைக்கு காலையில 6 மணில இருந்து மதியம் 12 மணி வரைக்கும் சம்திங் இந்த டைம்ல வரைக்கும் அங்க ஒரு போக்குவரத்து தடை இருக்கு. கனரக வாகனங்கள்லாம் இயக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கு. அந்த மாதிரி பல பாதுகாப்புகள் இருக்கு. இதனால ராஜஸ்தான்ல இருந்து சுற்றுலா வந்த ராமேஸ்வரத்துக்கு வந்த ஒரு 1200 பேர் சிக்கி தவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு மதியம் அவங்களுக்கு தெரியாது. ஆமா, அவங்களுக்கு தெரியாதுல்ல, இன்னைக்கு சுற்றுலா போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு 2 நாட்களா வந்திருக்காங்க. வந்தபோது இப்ப பிரதமர் வர்றதால இங்க பாதுகாப்பு இருக்கு, அவங்களால வெளியே போக முடியல. ஆமா, சோ இந்த செய்தியை நம்ம புதிய தலைமுறையில வெளியிட்டோம். அதுக்கப்புறமா அங்க இருந்த போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க அந்த சுற்றுலா பயணிகளை மதுரைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். அங்க இருந்து அவங்க ரயில் மூலமா ராஜஸ்தானுக்கு பயணிப்பாங்க அப்படின்ட்டு நம்ம செய்தி எதிரொலியா போயிருக்கோம். ஆமா, சூப்பர். தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பாஜக தரப்புல ஒரு வாதம் வருது. தமிழ்நாடு தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல சொல்றாங்க. அமைச்சர் கீதா ஜீவனே சொல்றாங்க.
ஏன் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, பாதுகாப்பு இருக்கா, ஏன் இப்போ ரீசெண்டா இப்படி ஒரு பேச்சு வர்றதுக்கு என்ன காரணம்? இல்ல ரீசெண்டா இது பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ அவரோட மகன் வீட்டுல அந்த விஷயமா? ஓகே, ரைட். பட்டியலின பெண் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சூடுலாம் வச்சாங்க, கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. இது தொடர்பாக அவங்க வழக்கும் பதிவு பண்ணியிருந்தாங்க. எம்எல்ஏவோட மகன் மருமகள் மீது. ஆமா. எம்எல்ஏ இது தொடர்பா என்ன சொல்றாரு எம்எல்ஏ கருணாநிதி? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க சில வருஷமாவே ஒரு தனியா ஒரு வீட்டுல தான் இருக்காரு. அவருக்கும் அந்த வீட்டுல நடந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அரசு இது தொடர்பான நடவடிக்கையை மேற்கொள்ளும். என்னங்க இல்லைங்க, எங்க நடந்தாலும் தவறு எங்க நடந்தாலும் நாங்க நடவடிக்கையை மேற்கொள்ளும் உங்க அப்படின்னு. பையன் தானே? எங்க பையன் தான், ஆனாலும் வந்துட்டு சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஸோ இந்த நிலையில நேற்று அவங்க மருமகள் வந்துட்டு ஒரு ஆடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த பெண்ணை என்னால தொடர்பு கொள்ள முடியல, இது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு, இது என்கிட்ட ஏன்னா வேணும் அப்படின்னா என்கிட்ட கேட்டு பேசிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் வைரலா போச்சு. இதை தொடர்ந்துதான் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு குஷ்பு சொல்லியிருக்காங்க. பாஜக. ஆமா, பாஜக ஒரு முக்கிய நிர்வாகியா இருக்கக்கூடிய குஷ்பு சொல்லியிருக்காங்க. இதற்கு பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய அமைச்சர் கீதா ஜீவன், சமூக மற்றும் மகளிர் அமைச்சர், அந்த துறை அமைச்சர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னா அது தமிழ்நாடு தான். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்கிற சம்பவத்தை வச்சு ஒட்டுமொத்த மாநிலத்தையே அப்படி சொல்லிடக்கூடாது. ஒரு எம்எல்ஏவோட மகன் வீட்டுல நடந்திருக்கு, இது என்ன அப்படி அங்கொன்னும் இங்கொன்னு எப்படி சொல்ல முடியும் இதை? எஸ், அதுக்காக ஒட்டுமொத்தமா பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பே இல்லைன்றதால அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க, பதிலடி கொடுத்திருக்காங்க. எம்எல்ஏ மகன் வீட்லயே எப்படி சம்பவம்னா அது எப்படி அங்கொன்றும் இங்கொன்றும்? இதே தான் நம்ம திருமாவளவன் ஐயா அவரும் கேட்டிருக்காரு. என்னதான் திமுகவில் ஒரு கூட்டணி அந்த கட்சியோட கூட்டணியில இருந்தாலும் இந்த மாதிரியான கொடுமைகள் நடக்கிறது வருத்தம் அளிக்கிறதா இருக்குது. அரசியல் ஆளுமைகள் அந்த அரசியல் பின்புலம்லாம் இருந்தாலும் வழக்கு பதிவு செஞ்சதே எங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்ல, சிறார்கள்லாம் வந்துட்டு வேலைக்கு சேர்க்கப்படக்கூடாது அப்படின்றத கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காரு. நிறைய இடங்கள்ல இன்னும் கூட சில இடங்கள்ல எல்லாம் சிறார்கள் வேலைக்கு இருக்காங்க. இது தடுக்கிறதுக்கு ஒரு ஆணையம் அமைச்சா சரியா இருக்கும்ன்றது அவரோட கருத்து. ஆணையம் அமைச்சா போதாதுங்க, அதை சரியா செயல்படுத்தணுங்க. எஸ், அப்படி ஒரு கருத்து பரவலா பேசப்பட்டுட்டு வருது. சரி, ஜனவரி 22 அயோத்தி போறீங்களா? அயோத்தி ரொம்ப தூரத்துல இருக்கிறதால உங்களுக்கு லீவ் எல்லாம் உண்டு? எங்களுக்கு லீவ்லாம் இல்லைங்க. மத்திய அரசு நிறுவனங்களுக்கு எல்லாம் லீவ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்கள பத்தி செய்திதான் நம்ம போறோம், நமக்கெல்லாம் இல்ல. நீங்க? இல்லைங்க, லீவ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்களாமே. ஆமா, இதை நம்ம சொல்லி ஆகணும். வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வர 22ஆம் தேதி நாளை மறுநாள் ராமர் கோயில் திறக்க போறாங்க. இதை முன்னிட்டு பல மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 15 மாநிலங்கள் யூனியன் அந்தந்த மாநிலங்கள்ல அரை நாள் முழு நாள் அப்படின்ற விடுமுறை கொடுத்திருக்காங்க. மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதை பார்த்த இவங்க வானதி ஸ்ரீனிவாசன் பாஜக மேல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தமிழ்நாட்டிலயும் வந்துட்டு அரசு ஒரு பொது விடுமுறை அறிவிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஏற்கப்படும்னு தெரியல. அது மாதிரி இந்த ராமநவமிக்கெல்லாம் லீவ் விட முடியாதுன்னு சொன்னாங்க. ஆமா, ராமநவமின்னா என்னது? ராமர் பிறந்த தினம், அதான் ராமநவமி. இது மட்டும் இல்லாம சிவராத்திரிக்கெல்லாம் இது இந்துக்கள் பெரும்பான்மையான இந்துக்கள் ஒரு கொண்டாடுற ஒரு விழா. ஏன்னா இந்த நாள்ல நீங்க பொது விடுமுறை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இந்த மாதிரி கட்சி தலைவர்களுக்கெல்லாம் கோரிக்கை வைக்கல, நேரடியாக கோர்ட்லயே வழக்கு போட்டாரு சென்னை உயர்நீதிமன்றம். அந்த உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது தொடர்பாக நீங்க மத்திய அரசை தான் அணுகி கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. அவங்க இதுல எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிட்டாங்க. இந்த விவகாரத்துல நாங்க மத்திய அரசுக்கெல்லாம் உத்தரவு போட முடியாது, ராமநவமி சிவராத்திரிக்கெல்லாம் லீவ் விடுங்கன்னு நாங்க சொல்ல முடியாது. அதற்கு பதிலா நீங்க மத்திய அரசை அணுகி கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்றமும் தனது உத்தரவை தெரிவிச்சிட்டாங்க. எஸ், இன்னொன்னு இந்த டீப் ஃபேக் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம், அந்த வீடியோ தொடர்பான ப்ராப்ளம். ஏஐ வந்தது சும்மா ஏதோ எல்லாமே ஒரு ஃபேக் வீடியோஸ்லாம் நிறைய கிரியேட் பண்ணிடுறாங்க. ஆமா, நடிகை ராஷ்மிகா மந்தனால ஆரம்பிச்சு சச்சின்ல இப்போ மத்திய அரசு கூட எச்சரிக்கை எல்லாம் விடுத்தாங்களே. எஸ், அதெல்லாம் நடந்துச்சு. பட் ஆனாலும் அந்த இது நின்னபாடு இல்லை, நாங்க செய்யறதை செஞ்சுட்டு தான் இருப்போம் அப்படின்னு சில பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இப்ப என்ன நடந்தது அப்படின்னா, திமுக தலைவரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி அவர்களை பத்தி ஒரு டீப் ஃபேக் வீடியோ. எப்படின்னா, கருணாநிதி அவர்களுக்கும் வைரமுத்து அவர்களுக்குமான இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த டீப் ஃபேக் வீடியோ எந்த மாதிரி போகுது அப்படின்னா, கலைஞர் அவர்களை ரொம்ப கடுமையா
ரொம்ப அவதூறா விமர்சிச்சு கவிஞர் வைரமுத்து சொல்ற மாதிரி ஒரு டீப் ஃபேக் வீடியோ அவரோட குரல்ல பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ ட்விட்டர்ல ஒருத்தர் செந்தில்நாதன் அப்படின்ற ஒருத்தர் பதிவு பண்ணியிருந்தாரு. அந்த விவகாரத்துல திமுக நிர்வாகிகளும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. ஸோ இதை வச்ச போலீசார் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சைபர் கிரைம் போலீசார்லாம் சேர்ந்து ஒரு தனிப்படை அமைச்சு அவங்களை தேடி அவரை கைது பண்ணி, தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவரு, இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் அவர் பேசியிருக்காரு. டீப் ஃபேக் வீடியோ, சில கருத்துக்கள், சர்ச்சான கருத்துக்கள்லாம் போட்டிருக்காரு. அதனால அவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. ஸோ அந்த இஷ்யூ ஒன்று போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இங்கே செந்தில்நாதன் அப்படின்றவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னா டீப் ஃபேக் வீடியோ விவகாரத்தில். ஆந்திராவில் வச்சு நடிகர் ராஷ்மிகா அவங்க தொடர்பான டீப் ஃபேக் வீடியோ போட்டவர் முக்கிய குற்றவாளியை டெல்லி போலீஸார் ஆந்திராவில் வச்சு கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விவகாரம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அது என்ன விவகாரம்? இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இது வந்து பாஜகவோட மிகப்பெரிய ஒரு அஜெண்டா மாதிரியே இருக்குது. அவங்க ஒரே நாடு ஒரே தேர்தலை தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறாங்க. நிறைய எதிர்கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. காங்கிரஸ், வெஸ்ட் பெங்கால், திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதே அந்த தமிழ்நாட்டில் கூட நம்ம ஆளும் கட்சியா இருக்கிற திமுக வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒரு எதிர்ப்பு நிலையில தான் இந்த இதுல வந்து ஆம் ஆத்மி கட்சியும் வந்து தனது எதிர்ப்பை இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இது தொடர்பா ஒரு 6000க்கு ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க. அந்த இதுக்கு வந்து அவங்க லெட்டர் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சி சார்பாக லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தா அது கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மொத்தமாக அடிபட்டுரும். இது மட்டும் இல்லாமல் வந்து எம்பிக்கள், எம்எல்ஏக்களை வந்து வெளிப்படையாகவே விலைக்கு வாங்க முடியும். அதனால வந்து நிச்சயமா ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டு வரக்கூடாது, இப்போ இருக்கிறதே ஓகே அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. மத்திய அரசு பிடிவாதமாக இருக்கிறாங்க. ஆனால் மாநில கட்சிகள், மற்ற பிற கட்சிகள், எதிர்கட்சிகள்லாம் வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க. என்ன முடிவு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. இன்றைய ஒரே நிமிஷம் இன்னொன்று முடிச்சிருவோம். நாளைக்கு என்ன? நாளைக்கு சேலத்துல மிகப்பெரிய அளவுல 17 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக இளைஞரணியோட 2வது மாநாடு நடக்குது. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் பங்கேற்கிற வகையில நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. 1980 திமுக இளைஞரணி தொடங்கப்பட்ட பிறகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு செயலாளராக நியமிக்கப்பட்டாரு. அதுக்கப்புறமா 2007 நடந்த மாநாட்டுக்கு அப்புறமா அவர் துணை முதல்வராக ஆகினாரு. அடுத்தடுத்த பொறுப்புகளை வந்தாரு. இப்ப மறுபடியும் இப்போ 2024 உதயநிதி அவர்கள் தலைமையில மாநாடு நடக்குது. ஏற்கனவே வந்து 2 முறை வந்து ஒத்தி வச்சாங்க. எஸ், ஆமா, 2-3 முறை ஒத்தி வச்சு இப்ப நடக்குது. நாளைக்கு ஃபைனலா வந்தாச்சு. அதான் இதுக்கு முன்னாடி இந்த மாநாட்டுக்கு அப்புறமா உதயநிதி அவர்கள் இந்த மாதிரி துணை முதல்வராக ஆக்கப்படலாம் அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் போனதுக்கு அதெல்லாம் இல்லன்னு தான் வதந்தின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கருத்து வருதுன்னா, துணை முதல்வரா ஆக்கப்படலாம். ஒருவேளை இந்த முற்றுப்புள்ளி முதல்வர் சொன்னார்ல, இது வந்துட்டு வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன்ன்றது, அது முடியா புள்ளியா தொடர போகுது, முடியா புள்ளியா கால் புள்ளியா மாறுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும்னு சில அரசியல் விமர்சகர்கள், நம்ம சொல்லல, சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அதனால அது சம்பந்தமா நாளைக்கு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதனால இன்றைய எதையாவது பேசும் நிகழ்ச்சியை இதோட சிறப்பா முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.